ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பர்மீஸ் ஸ்டைலில் கீரை சாறு தான் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை, அவத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த இல்லை எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். எங்கள் சைடில் கீரை சாறுன்னு சொல்லுவோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கீரை சாறை டேஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் செய்கிற அளவு 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் 4 பல் பூண்டு, அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பேனில் பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரைச்ச பூண்டும் பெப்பரையும் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நீளமாக கட் பண்ண வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சீக்ரெட்டான பொருள் எறா தான். அதிகமாக இல்லை, 15 இருந்தால் போதும். பர்மீஸ் செய்கிற மோஸ்ட்லி எல்லா டிஷ்லேயுமே ட்ரைடு ப்ரான்ஸ் சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறோம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கீரை 2 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து கொதி வரக்கூடாது. சைடில் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க கீரை சாறில் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே யம்மியாக இருக்குது பாருங்கள். இதை தாளிக்காமல் சூப் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த கீரை சாருக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் ப்ரான் தொக்கு தான். உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.